நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் தனக்கென்று தனி கூட்டத்தை சேர்த்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அக்கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக இந்த ஆண்டு பிப்ரவரியில் அறிவித்தார். இதையடுத்து ஒரே நேரத்தில் வெவ்வேறு அரசியல் கட்சியில் இணைவதற்கு நடந்த முயற்சி முற்றிலும் தோல்வியில் முடிந்துள்ளதால் காளியம்மாள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வருவதாக கூறப்படுவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அக்கட்சியில் இருந்து விலகினார். நாம் தமிழர் கட்சியில் அவர் தனக்கென்று தனி கூட்டத்தை சேர்த்ததாகவும் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து ஊக்குவித்ததாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புகார் சென்றது. இதனால் காளியம்மாள் மீது அதிருப்தி அடைந்த சீமான் காளியம்மாளை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். நாகப்பட்டினத்தில் தொண்டர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து உற்சாகப்படுத்தியதற்கு வெளிப்படையாகவே சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனால் வேதனை அடைந்த காளியம்மாள் கட்சி நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயருக்கு பின்னால் கட்சி பொறுப்பு இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் என போடப்பட்டிருந்ததன் மூலம் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக பரபரப்பாக அப்போது பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் அறிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் ஏறத்தாழ 1,25,000 வாக்குகள் பெற்றார். சொல்லப்போனால் அக்கட்சி சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை காளியம்மாள் பெற்றார். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அவர் டெல்டா மாவட்டங்களில் நன்கு மக்கள் மத்தியில் பரிச்சயமான முகமாக அறியப்படுகிறார். இதனால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் வெளியேறியதும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை காளியம்மாள் நேரில் சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. மேலும் திமுகவில் இருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடனும் காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. அதிலும் காளியம்மாள் தாவேக தலைவர் நடிகர் விஜயை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் அது தொடர்பாக பரிசீலிப்பதாக விஜய் கூறியதாகவும் தகவல் வெளியானது. இவ்வாறு ஒரே நேரத்தில் வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து கட்சியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது தெரிய வந்தது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து அவர் வெளியேறி ஏறத்தாழ 3 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர் இந்த 100 நாட்களும் லைம் லைட்டில் இல்லாமல் ஒதுங்கியே இருப்பதனால் அவரின் புகழின் வெளிச்சமும் மங்கத் தொடங்கிவிட்டது. ஒரே நேரத்தில் பல்வேறு கட்சிகளுக்கு தூதிவிட்டதால் காளியம்மாளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அரசியல் கட்சிகளும் தற்போது போதிய ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. ஆனால் காளியம்மாள் தனக்கு கிடைத்த நல் வாய்ப்பை தவறவிட்டு விட்டதாகவே அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே சமயம் அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் இதை ஆமோதிப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இதில் காளியம்மாள் மட்டும் விதிவிலக்கா என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.